அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ ஆளுநர் பதவி முடிகிறது. செப்டம்பரில் முடிந்து விட்டால் அதற்கு பிறகு அவர் யார்? பதவி கிடையாது. சரி, தமிழ்நாட்டில் பிஜேபியில் அரசியல் செய்யலாம் என்று வந்தால் எழுச்சிமிக்க மனிதனாக அண்ணாமலை இருக்கிறார். அண்ணாமலையை மீறி ஒரு இடத்தை அங்கே பெறவும் முடியாது. உலக மக்களின் துயரங்களை துடைப்பதற்கு எது வழி என்று ஆய்வு செய்து தன்னையே வருத்தி கொண்டு தவம் இருந்த புத்தர் மாதிரியே இவர்களே கனவு கண்டிருக்க மாட்டாங்க. தெலுங்கானாவுக்கு கவர்னராக இருப்போம், பாண்டிச்சேரி கவர்னர், இல்லை எல்லை மீறியது. ஒன்று தகுதிக்கு மீறிய பதவி வந்தாலும் தலைகால் புரியாது, திறமைக்கு மீறிய செல்வம் சேர்ந்தாலும் தலைகால் புரியாது. இங்கே அதுதான் இந்த அப்படியே நான் தமிழிசைக்கு கொண்டு போய் வைக்கிறேன். இப்பொழுது என்ன, வெறும் தெலுங்கானா டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு தெலுங்கானா தான் போகிறோம். அதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்தியா முழுவதும் போகலாம். இதை தவிர உங்களுக்கு வேற என்ன நோக்கம்? நீதித்துறையில் இருந்து அரசியலுக்கு வருவது எப்படி பிழையோ, ஒரு ஆளுநராக பொறுப்பேற்று அதில் அமர்ந்து விட்ட பிறகு நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். ஆளுநராக ஒருவர் உட்கார்ந்து விட்டதாலேயே மிகப்பெரிய ஆளுமையாகி விட முடியுமா ஒருவர்? இப்படிதான் மனதளவில் ஒரு ஜெயலலிதாவா வளச்சிருவன் உன்னை அப்படின்னு தான் இப்படி காட்டுவான் எந்த மனுஷனும், புரிகிறதா? அதை ஒரு முறை அவர் சொல்லலை, அப்படி திரும்ப 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 அந்த மனிதன் காட்டுற. அரசியல் ஒரு தரமான இடத்திலிருந்து மிக மோசமான இடம் நோக்கி சரிந்து விழுந்து கிடப்பதை கடந்த 55 ஆண்டுகளாக தொடர்ந்து பார்த்து இருதயம் முழுவதும் ரணத்தோடு இருப்பவன். சித்தாந்த ரீதியாக முற்றிலும் முரண்பட்ட 2 அமைப்புகள் ஒரே ஆண்டில் தொடங்கப்பட்டன. கம்யூனிஸ்ட் இயக்கமும் இந்தியாவில் 1925 தான் தொடங்கப்பட்டது. ஆர்எஸ்எஸும் 1925 தான் தொடங்கப்பட்டது. வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி என்று ஏராளமான பேர் அதை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ் சொல்வதன்படி தான் செயற்பட்டிருக்கிறார்கள். 75 வயது வரைத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று எந்த கட்சி விதியும் இல்லை. முதலில் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆர்எஸ்எஸ் அப்படி ஒரு விதியையும் கொண்டு வரவில்லை. மோடி பிரதமராக வருவதை விரும்பாதவர் நிதிஷ்குமார். இன்றைக்கு நிதிஷ்குமார் மோடியே எதிர்பாராத நிலையில் காலில் போய் விழுகிறார். இளைய பாரத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட காமராஜர் மக்கள் கட்சி இயக்கத்தோட நிறுவன தலைவர் தமிழருவி மணியன் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்களோட ஜேர்னி, காமராஜர் அவரோட காலத்துலேருந்தே நீங்கள் இந்த அரசியல் விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உண்மையாகவே உங்களோட அனுபவம், உங்களோட வயசு சொல்கிறதுக்கு மாளாது. அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, பார்த்துட்டும் வந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் இருக்குது. அப்போ இருந்த அரசியல், இப்போ இருக்கிற அரசியல் உங்களோட கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குது? நான் 1967 பெருந்தலைவர் காமராஜர் தோற்றார் என்று செய்தி கிடைத்த அன்று மாலை நான் படித்த மாநில கல்லூரியில் இருந்த மாணவர்கள் சிலரோடு சேர்ந்து காமராஜர் வீடு திருமலைப்பிள்ளை வீதியில் இருக்கிறது, அந்த வீட்டிற்கு சென்று அவர் காலடியில் கண்ணீர் கலங்க விழுந்து அன்று அரசியலை தொடங்கினேன். காமராஜர் சொல்வது மட்டும்தான் எனக்கு வேதம் என்று மனதளவில் நேர்ந்து கொண்டேன். நான் காந்தியத்தை கல்லூரியில் படிக்கிற பொழுதே வாசிக்க தொடங்கிவிட்டவன். எனவே காந்தியத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய பிடிப்பு இருந்தது. காந்தியம் எப்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமோ என்று வலியுறுத்தியதோ அதை அப்படியே என் கண் முன்னால் வாழ்ந்து காட்டிய காமராஜரை நான் பார்த்தேன். அதனால் படித்தது காந்தியம், பார்த்தது காமராஜர். இந்த பாதையில் செல்வது தான் நமக்கான வாழ்வு, நமக்கான அரசியல் என்று நேர்ந்து கொண்டு 55 ஆண்டுகளாக அதே பாதையில் தொடர்ந்து நடக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தால் காங்கிரஸினுடைய தலைமையில் இருந்தவர் காமராஜர், நேர் எதிரே இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இருந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். திராவிடர் கழகம், அதனுடைய தலைவராக இருந்தவர் பெரியார். ஆயிட்டா. கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பி ராமமூர்த்தி போன்ற மிகப்பெரிய மனிதர்கள். சுதந்திர கட்சி,
சுதந்திரா பார்ட்டி, சுதந்திரா கட்சி, அதனுடைய தலைவர் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி. எனவே அன்றைக்கு இருந்த அத்தனை பேரும் ஸ்டால்வார்ட்ஸ், லெஜெண்ட்ஸ், மிகப்பெரிய தலைவர்கள். அவர்கள் நோக்கம் முழுவதும் மக்கள் நலன்தான். அவர்கள் அரசியலுக்கு வந்ததே தங்களை வளர்த்து கொள்வதற்காக, தங்கள் வாழ்வை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல, மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக அரசியலுக்கு வந்தவர்கள். அந்த அரசியலை நேரடியாக பார்த்தவன், அந்த அரசியல் களத்தில் பங்கேற்று பணியாற்றியவன். இன்று முழுக்க முழுக்க சுயநலத்திற்காகவே அரசியலுக்குள்ளே வந்து எந்த முதலும் போடாமல் எல்லா லாபங்களையும் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நிற்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறேன். ஆக அரசியல் ஒரு தரமான இடத்திலிருந்து மிக மோசமான இடம் நோக்கி சரிந்து விழுந்து கிடப்பதை கடந்த 55 ஆண்டுகளாக தொடர்ந்து பார்த்து இருதயம் முழுவதும் ரணத்தோடு இருப்பவன் நான். நீங்கள் மாநில கட்சி அரசியலை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தேசிய கட்சி அரசியலை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் காங்கிரஸ் காலத்துலேருந்து இருந்துட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. பிஜேபி இப்போது ஸ்டார்ட் பண்ணி அதுவும் வந்து நிறைவடைய போது இப்போ ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் தான் பிஜேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் இப்போ அவங்களோட 100 வருஷம் அந்த இதை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க 2025. அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபியும் இப்போ வந்து முழுசாக வந்து இவ்வளோ ஒத்துமையாக இத்தனை நாள் பயணிச்சுட்டு வந்த இந்த தருணத்தில் இப்போது மோடி வந்து 3வது தடவையாக அங்கே வந்து மக்களவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குள்ளேயே ஒரு உட்பூசல் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இது நீங்கள் எப்படி, உங்களோட கருத்து என்ன? அது இல்லை, ஆர்எஸ்எஸ் 1925 தொடங்கப்பட்டது. இதில் ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். சித்தாந்த ரீதியாக முற்றிலும் முரண்பட்ட 2 அமைப்புகள் ஒரே ஆண்டில் தொடங்கப்பட்டன. கம்யூனிஸ்ட் இயக்கமும் இந்தியாவில் 1925 தான் தொடங்கப்பட்டது. ஆர்எஸ்எஸும் 1925 தான் தொடங்கப்பட்டது. ஆர்எஸ்எஸ் என்பது முழுக்க முழுக்க அரசியலை வைத்து லாபம் சம்பாதிக்க வேண்டும், அரசியலை பிழைப்பாக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொடங்கப்படவில்லை. முழுக்க முழுக்க இந்து பண்பாடு, இந்து கலாச்சாரம், வேதங்களை அடிப்படையாக கொண்ட வாழ்வியல் முறை, உபனிஷதங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தத்துவார்த்த பார்வை என்று இந்து கலாச்சாரம் என்கின்ற அடித்தளத்தின் மீது எழுப்பப்பட்ட மாளிகை தான் ஆர்எஸ்எஸ். அது 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பொழுது அதை செய்தவர் கோட்சே. கோட்சே அவர் இந்து மதச்சார்பாகவும் ஒரு பழைய ஆர்எஸ்எஸ்காரராகவும் இருந்ததனால் அந்த பழி முழுவதும் ஆர்எஸ்எஸ்ஸின் மீது விழுந்தது. அந்த நேரத்தில் அவர்களுடைய கருத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பதற்கு, அவர்களுக்காக வலிமையாக வாதங்களை வைக்க ஒரு அரசியல் கட்சி இல்லை என்பது புரிந்தது. அதனால் கலாச்சார இயக்கமாக இருக்கக்கூடிய நமக்கென்று ஓர் அரசியல் ரீதியான அமைப்பு அவசியம் என்பதை காந்தியின் படுகொலைக்கு பிறகு அவர்கள் உணர்ந்தார்கள். ஏனென்றால் பல இடங்களில் அவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள். அதனால் அவுட் ஆஃப் நெசசிட்டி நமக்கென்று ஒரு அரசியல் குரல் இருக்க வேண்டும், அதற்கு ஒரு களம் இருக்க வேண்டும். அதனால் தொடங்கப்பட்டது தான் ஜனசங்கம். பொழுது பிஜேபி, அப்பொழுது அது ஜனசங்கம். ஜனசங்கம் தொடங்கியதிலிருந்து வாஜ்பாய் என்று பலர் அதை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி என்று ஏராளமான பேர் அதை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ் சொல்வதன்படி தான் செயற்பட்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் தான் அவர்களை பின்னால் இருந்து இயக்கி இருக்கிறது. ஆனால் மோடியின் தொடக்கமும் ஆர்எஸ்எஸ் தான். அவர் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சேவகராகத்தான் தன் வாழ்வை தொடங்குகிறார். ஆர்எஸ்எஸ்ஸில் மிக முக்கியமான பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறார். ஒரு மோட்டார் வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டே குஜராத் மாநிலம் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு அவர் பயணித்து ஆர்எஸ்எஸ்ஸை வளர்ப்பதில் ஈடுபட்டிருக்கிறார். எனவே அவரும் ஆர்எஸ்எஸ்ஸின் மூலம் வந்தவர் தான். நீங்கள் 2014 அவர் வருகிற பொழுது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நெஞ்சத்தளவில் ஏற்றுக்கொண்டு ஆர்எஸ்எஸ் உந்துதலின்படி தான் அவர் ஆட்சியை நடத்தினார். அதற்கு பிறகு 2019 ஆர்எஸ்எஸ் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு கடுமையாக உழைத்திருக்கிறது. ஆனால் 2024 வந்த மோடியினுடைய பிம்பம்
மோடியே பெரிதாக தன்னை பற்றி நினைத்து கொண்ட நிலையில் ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி நமக்கு பெரிதாக தேவையில்லை என்று அவர் கருதினார். அவருடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு முதல் காரணம். ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் என்பது சேவையை வைத்து கொண்டே மக்களிடம் சேர்வது. அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கெங்கே, தொல் பழங்குடிகளாக இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் எங்கெங்கே, இப்படி உரிமைகள் பறிக்கப்பட்ட, உரிமைகள் நசுக்கப்பட்ட, பரவலாக உரிமைகள் இதுவரை சென்று சேராத அந்த பகுதிகளில் இருந்த மக்களிடம் போய் அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் தங்கள் கிளைகளை விரிவுபடுத்தி கொண்டே வந்தார்கள். அதனால தான் இந்தியாவில் இன்றைக்கும் மிகப்பெரிய நிறுவனம் ஆர்எஸ்எஸ். எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு சமூக நிறுவனமும் ஆர்எஸ்எஸ் மாதிரி வேர் விட்டு விடுதிகள் பரப்பி விருட்சமாக வளர்ந்து நிற்பது வேறொன்றும் இல்லை. நான் ஆர்எஸ்எஸ்காரன் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளினுடைய மூலங்களிலிருந்து நான் ஆய்வு நடத்தி பார்ப்பவன். அதனால் அந்த ஆர்எஸ்எஸ் கடும் உழைப்பை கொண்ட சேவகர்களை கொண்டது. அந்த உழைப்பை புறந்தள்ளினார் மோடி. காரணம் என்ன? ஆர்எஸ்எஸ் நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். ப்ராபப்ளி உங்களுக்கு 75 வயசாயிடுச்சு, நீங்கள் உங்கள் பதவியை விட்டு இப்போது நீங்கள் உங்கள் பதவியிலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டு வேற யாருக்காவது அந்த பதவி கொடுக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினச்சிருக்கலாம். அதனால கூட அவருக்கு பதவியில் இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக அவர் அந்த மாதிரி. அப்படி இருந்திருந்தாலும் அது தவறு தானே. 75 வயது வரை தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று எந்த கட்சி விதியும் இல்லை. முதலில் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆர்எஸ்எஸ் அப்படி ஒரு விதியையும் கொண்டு வரவில்லை. சரி. ஆனால் மோடி என்ன நினைக்கிறார்? அத்வானி போன்றவர்கள், முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் இருக்கிற பொழுது இவர்கள் சொல்வதை கேட்டு இவர்களுக்கு அடங்கி நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எனவே இவர்கள் இல்லாத பிஜேபி என்பது முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். குஜராத்தில் இவர் முதல்வராக இருக்கும் பொழுதே இவர் கீழே உள்துறை அமைச்சராக இருந்தவர் தான் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா. எனவே இவர் நினைப்பதை செய்து முடிப்பவராக அமித்ஷா இருக்கிறார். எனவே மோடி, அமித்ஷா இருவர். நீங்கள் அதைத்தான் ராகுல் காந்தி ரொம்ப நகைச்சுவையாக சொன்னார். நாம் இருவர், நமக்கு இருவர் என்று முன்பு மக்கள் தொகைக்காக போடப்பட்ட பிரச்சாரம் போல அதை அவர் இந்தியில் சொன்னார். எனக்கு இந்தி எவ்வளவு தெரியாது. அதனால் நாம் இருவர், நாம் இருவருக்காக மட்டுமே, நமக்காக மட்டுமே, நாம் இருவராக இருப்பது நமக்காக மட்டுமே, நாம் இருவர் என்று ஏறக்குறைய அப்படி ஒரு பாதையில் அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பது போல தோற்றம் வெளிப்பட்டதனுடைய விளைவு சென்ற முறை ஆர்எஸ்எஸ் பெரிதாக ஒத்துழைக்கவில்லை. அவர்களே இன்றைக்கு தெளிவாக சொல்கிறார்கள், ஆர்எஸ்எஸ்ஸிடம் நீங்கள் கடுமையாக எங்கள் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என்று எந்த அழைப்பும் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து எங்களுக்கு வரவில்லை என்கிறார். ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரபூர்வமான பத்திரிகை ஆர்கனைசர் பத்திரிகையிலேயே இந்த மோடியை மறைமுகமாக விமர்சனம் செய்து பிஜேபி நடவடிக்கைகளை விமர்சனம் செய்து கட்டுரை வருகிறது. மோகன் பகவத் அவர்கள் அவர் மணிப்பூருக்கு விவகாரத்தில் நீங்கள் நடந்து கொண்ட முறை சரியில்லை என்கிறார். அதை நீங்கள் மோகன் பகவத் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரை தினமலரில் அதை முழுமையாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு 10 முறையாவது அனைவரும் படிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் படிக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் படிக்க வேண்டும், அனைவரும் படிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமான மக்களுக்கானது தான் ஒரு ஆட்சி. எனவே எந்த மக்களையும் தள்ளி வைக்கக்கூடாது. நீங்கள் இஸ்லாமியர்கள் உங்கள் பக்கம் வரமாட்டார்கள். அதற்காக இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. புரிகிறதா? இவர்கள் நமக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக அவர்களுக்கு எதிராக நீங்கள் உங்கள் நாக்கு யாகம் நடக்கக்கூடாது. அதனால் எல்லாருக்குமான கட்சி, எல்லாருக்குமான ஆட்சி என்ற இடத்திலிருந்து மோடியினுடைய அரசும் மோடியின் மூலமாக இயங்குகிற பிஜேபியும் கொஞ்சம் சரிந்து விட்டதை சூசகமாக மோகன் பகவத் வெளிப்படுத்தினார். ஆனால் நேற்றைக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர்கள் ஒருவராக இருக்கிற நரேஷ்குமார் என்ற நினைக்கிற நேற்றைக்கு முன்தினம் வெளிப்படையாக பேசிவிட்டார். அவர் நீங்கள் உங்களுடைய செயல்முறைகள் சரியில்லை என்பதனாலே தான் இந்த பிஜேபிக்கு இந்த சரிவு வந்திருக்கிறது என்று. ஆக இதுவரையில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இடையே உள்ளே சில கருத்து மோதல்கள் இருந்திருந்தாலும் வெளியே வந்ததே இல்லை. நீங்கள் ஒன்று பார்க்கணும், இப்போ தமிழ்நாட்டில்
திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் யார் உங்களுக்கு தெரியும், அதிமுகவில் யார் யார் தெரியும், எந்த கட்சிகளில் நீ பார்த்தாலும் பொறுப்பாளர்கள் பெயரை உங்களால் சொல்ல முடியும். ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸில் மாநில செயலாளர்களாக எத்தனை பேர் இருக்கார்கள், அவர்கள் யார் யார் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு நாள் என்னை அவர்கள் 3 பேர் வந்து பார்த்தார்கள். நாங்கள் 3 பேரும் ஆர்எஸ்எஸ் உடைய மாநில செயலாளர்கள் என்று என்னிடம் அறிமுகம் செய்து கொண்டு பேசினார்கள் என் வீட்டில். ஆனால் அவர்கள் யார் என்றே எனக்கு தெரியாது. அப்படி தங்களை வெளிப்படுத்தி கொள்ளாமல், எந்த நிலையிலும் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தி கொள்ளாமல், விளம்பரத்தை தேடிக்கொள்ளாமல் தங்களுடைய சேவையை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது. ஆனால் இங்கே முழுக்க முழுக்க தங்களை வெளிப்படுத்தி கொள்வதும், தங்களை பெரிதாக விளம்பரப்படுத்தி கொள்வதும், தங்களை பற்றி தாங்களே பெரிதாக பேசுவதுமாக இருக்கிற பொழுது ஆர்எஸ்எஸ்ஸாலேயே சகிக்க முடியாத நிலை வந்ததனாலே தான் இன்றைக்கு அவர்களே வெளிப்படையாக இந்த விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். இது ரொம்பவும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நிச்சயமாக மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியில் உள்ளவர்களும் மறுவாசிப்பு செய்ய வேண்டும் உட்கார்ந்து கொண்டு. சார், எனக்கு இதில் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக இப்படி வந்து ஒரு உட்பூசல்ன்றது நமக்கு வெளில தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதனால் ஆல்ரெடி உங்களுக்கு பெரும்பான்மை வேற நிரூபிக்கல. இந்த பட்சத்தில் இது எத்தனை நாள் சார் இவங்களோட ஆட்சி நீடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பொருளாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு பூசல் இருக்கிறதுனால அவரோட ஆட்சியில் இந்த மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? இல்லை, அதாவது முன்ன 10 ஆண்டுகள் இருந்த அந்த வேகம் இந்த முறை இருக்காதே தவிர ஆட்சியை 5 ஆண்டு காலம் இவர்கள் காப்பாற்றிக் கொள்வார்கள் என்றால் அந்த சித்து விளையாட்டு அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இப்பொழுது நீங்கள் பார்த்தாலும் கவலைப்படுகிறார் போல் ஒன்றும் சூழல் இல்லை. நீங்கள் இந்தி கூட்டணி என்பது 235 பேர் இருக்கிறார்கள் ஆயிட்டுங்களா. இந்த 272 என்கிற அந்த மிக முக்கியமான மார்க், அந்த மேஜிக் மார்க், அதை இவர்கள் அடைய வேண்டும் என்றால் 235 272 நோக்கி வருவதற்கு சில கட்சிகள் ஆதரவு வேண்டும். அதையும் அதற்கு முயன்று பார்த்தார்கள். ஒரு பக்கம் நம்ம நாயுடுவிடமும் இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாரும் பேசி பார்த்தார்கள். அவர்கள் உறுதியாக நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அந்த பிரச்சனை இல்லை. இரண்டாவது, நிதிஷ்குமாருக்கும் 70 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. 77 வயது என்று நினைக்கிறேன் இப்போ அவருக்கு. சந்திரபாபு நாயுடும் 70 கடந்து விட்டவர். இவர்கள் இனிமேல் தேசிய அரசியலில் பிரதமராக உட்காருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவர்களுக்கும் தெரியும். 2 பேருமே மாநில அளவில் முதலமைச்சராக இருக்கிறார்கள். எனவே முதல்வர்களாக இருந்து கொண்டு மாநில நலனுக்காக இந்த ஆட்சியை பயன்படுத்தி நாம் நம்முடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்ததனால தான் நீங்கள் இதே நிதிஷ்குமார் மோடிக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைத்தவர். மோடி பிரதமராக வருவதை விரும்பாதவர் நிதிஷ்குமார். இன்றைக்கு நிதிஷ்குமார் மோடியே எதிர்பாராத நிலையில் காலில் போய் விழுகிறார். மோடி அவசரப்பட்டு அவரை தடுக்கிறார். புரிகிறது அவங்களுக்கு? அப்படி என்றால் அந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். நாயுடுவும் அந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறார். இந்த 26, 12, 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரையில் எந்த பிரச்சனையும் ஆஸ் ஆஃப் நவ் இப்பொழுது இல்லை. அதல்லாமல் அதர்ஸ் என்று ஒரு 16 பேர் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயேட்சைகள். அவர்கள் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. ஆனால் அவர்கள் 10 பேருக்கு மேல் மோடி அரசுக்கு ஆதரவு வழங்குவதற்கு வந்து விட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா 293 + 10 303 ஆகி விடுகிறது. அதனால் இப்பொழுது இந்த ஆட்சி கவிழ்வதற்கு வாய்ப்பில்லை. சிக்கல் என்னவென்றால், ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு. அந்த கூட்டணியை விட்டு அவர் ஏன் வெளியே வந்தார்? ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், விசேஷ சலுகை வேண்டும் என்பதை வற்புறுத்தினார். அதை அவர்கள் தராத காரணத்தினால்தான் அந்த அணியிலிருந்து வெளியே வந்தார். இப்பொழுது அதே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எனக்கு வேண்டும் என்று வலியுறுத்துவார் அவர் அந்த மாநில நலனுக்காக. நம்முடைய திமுக அரசு இருக்கிறதே, இது எப்பொழுதும் மத்தியில் போய் இடம் பெற்றால் எப்படி ஒரு 4-5 நல்ல துறைகளை, வளமான துறைகளை பெற்று அவற்றின் மூலம் கோடி கோடியாக கொள்ளையடிப்பது எப்படி என்பதில் மட்டும்தான் இவர்கள் கவனம் செலுத்துவார்கள். இவர்களுக்கு மாநிலத்தின் மீதும் மக்கள் மீதும் இதெல்லாம் கவலையே கிடையாது. ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. நாயுடு என்ன நினைக்கிறார்? இப்பொழுது நாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் முன்ன கேட்டோம், இல்லை. இப்பொழுது அதற்கான கோஷத்தை அவர் எழுப்புவார். நிதிஷ்குமார் பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேண்டும்னார், அவரும் அந்த கோஷத்தை எழுப்புவார். ஆனால் ஏற்கனவே இந்த பிளானிங் கமிஷன் என்பது நிதி ஆயோக் என்று அது பெயர் மாற்றப்பட்டது. அவர்கள் ஒரு வரையறை வைத்து விட்டார்கள். எந்த நிலையிலும் எந்த மாநிலத்திற்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்று கொடுத்து நிதி ஒதுக்குவதில்லை என்று.
அதனால் அதை காட்டி இந்த நிதிஷ்குமாரையும் நாயுடுவையும் சரிப்படுத்தி விடுவார் மோடி. சபாநாயகர் போஸ்ட் அதுதான் இப்போ என்னென்றால் வரக்கூடிய காலங்களில் சபாநாயகர் நாற்காலி என்பது பெரும்பான்மை இவர்களுக்கு இருந்தால் யாராவது ஒரு சபாநாயகராக எக்ஸோவையோ இருக்கலாம், கவலை இல்லை. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. திடீரென்று கட்சி மாறுவார்கள். அப்பொழுது சபாநாயகருடைய முக்கியத்துவம் கூடும். அவர் நினைத்தால் இந்த கட்சி மாறியவர்கள் செய்தது தவறு என்று அவர்களை விளக்கலாம். அவர் மனசாட்சியை விட்டு இவர்கள் கட்சியே மாறவில்லை, அவர்கள் அங்கேதான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்தில் 1000 முறை பார்த்துருக்கோமே. அதனால் இந்த சூழலில் சபாநாயகர் பொறுப்பு முக்கியமானது தான். அதை முடிந்த வரையில் பிஜேபி தன் கையில் தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் பார்க்கும். ஆனால் சந்திரபாபு நாயுடுவுக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு சமரசமாக புரந்தேஸ்வரியை என்டி ராமாருடைய மகள் அவர். ஆனால் அவர் வரலாம் என்று சொல்கிறார்கள், பொறுத்துப்பார். ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காகவே போயிருந்தது சார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு அவர்களோட பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அவர் வந்து நம்மளோட தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள மேடையில் கூப்பிட்டு வார்ன் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல அது ரொம்ப பெரிய லெவலில் வந்து ரீச் ஆச்சு, ட்ரெண்ட் ஆச்சு. எல்லாருமே ஒவ்வொரு விதமான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. எப்படி அவர் கூப்பிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க எங்களோட நாடார் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாடார் சங்கத்தில் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து போஸ்டர் எல்லாம் ஒட்டி அந்த அளவுக்கெல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க சார். என்ன பேசினாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி தமிழிசை மேடம் அவங்களும் வரும்போது அவங்க பேட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு விஷயம் சொன்னாங்க, அவர் என்ன வந்து இந்த கட்சி விஷயமா தான் பேசினாரு அப்படின்னு. இது முடிஞ்சு இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து இது வந்து பகிரங்கமா வந்து ஸ்டேஜ்ல அவர் கூப்பிட்டு பேசியிருக்கணுமா, அதை தவிர்த்திருக்கலாமா? இது வந்து அரசியல் இவ்வளோ விமர்சனங்கள் இருக்கும்போது இது பண்றதுக்கான சரி, பகிரங்கமாக நம்முடைய அமித்ஷா அவர்கள் தமிழிசையை கண்டித்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி கண்டித்தது சரியா என்று கேட்டால், நீங்கள் பகிரங்கமாக கட்சிக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை, கட்சியில் பேச வேண்டிய விஷயத்தை நீங்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் எப்படி பேசலாம்? ஆமா, அதே மாதிரி அவர் அப்புறம் இப்போ இந்த இவ்வளோ நாள் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் வந்து கண்டிப்பா இங்க ஜெயிப்பாங்க, கோயம்புத்தூர் பெரிய லெவல்ல அண்ணாமலை அவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த தருணத்துல அவரால் வந்து ஜெயிக்க முடியல. அப்போ வந்து நம்ம வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணியில இருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த வார் ரூம் அப்படின்னு அவங்க தான் வந்து கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஒரு சண்டைன்னு கூட சொல்லலாம் சார். ஒரு பிஜேபிக்குள்ளேயே, அதாவது கட்சிக்குள்ளேயே வந்து அந்த கட்சியில இருக்கிறவங்களே மெம்பர்ஸே வந்து பயங்கரமா பேசிக்கிட்டாங்க. அப்போ கட்சிக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அண்ணாமலைக்கு அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி அது வேற பார்க்கப்படுது சார். இந்த பிஜேபிக்குள் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் பரவலாக நான் அறிவேன், புரிகிறதா? அதனால் இப்பொழுது பிஜேபியில் நான் வந்து ஒரு சீனியர் தலைவர், 25 ஆண்டுகளாக நான் இருக்கிறேன் என்று தமிழிசை சொல்கிறது. ஆனால் சோவுடைய அலுவலகத்தில் இன்றைக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி உயிரோடு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் போய் அவரிடம் கேட்கலாம். சோவுடைய அலுவலகத்தில் நான் அப்பொழுது துக்ளக்கில் திமுக கழகம் சில உண்மைகள் சில சந்தேகங்கள் என்று ஒரு மிக புகழ்பெற்ற தொடரை எழுதி கொண்டிருந்த நேரம், 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது நான் சோவை போய் அவருடைய அலுவலகத்தில் சந்திப்பேன். எனக்கு எந்த தடையும் கிடையாது. இன்டர்காமில் இங்கேருந்து சொல்லி மேலே போகிறதும் கிடையாது. நான் நேராக படிக்கட்டு ஏறி அவர் அறைக்கு போயிடுவேன். அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமாக இருந்தோம். ஏராளமாக ஒருவருக்கு விவாதிப்போம். அப்போது சில நேரங்களில் ஆடிட்டர் குருமூர்த்தி அங்கே வருவார். ஏன்னா அவருக்கு உரிய நெருங்கிய நண்பர். அப்பொழுது 2 பேருமே பங்குதாரராக இருந்தாங்க துக்ளக்கில். அவர் வருவார். 3 பேர் பேசி கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு நாள் குருமூர்த்தி என்னை பார்த்து, மணியன் சார், ஜனதா கட்சி கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆயிடுச்சு. நான் ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கேன். அப்போவும் பேசன் பிரிட்ஜை தாண்டனா ஜனதா கட்சிக்கு ஆளே கிடையாது. ஏதோ தமிழ்நாட்டில் காமராஜ் தொண்டர்கள்னு நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கீங்க. உங்களுடைய திறமையை முழுக்க நீங்கள் ஏன் அங்கேருந்து வீணாக்குறீங்க? இப்போ முரளி மனோகர் ஜோஷி ஏக்தா யாத்திரை என்று கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடத்த போகிறார். அந்த யாத்திரையில் தான் உடன் வந்தவர் மோடி தெரிகிறதா? அந்த யாத்திரை நடத்த போகிறார். நான் உங்களை அழைத்து கொண்டு கன்னியாகுமரி போகிறேன். நான் உங்களை வந்து மிக சரியாகவும் முறையாகவும் விட அறிமுகப்படுத்துகிறேன் முரளி மனோகர் ஜோஷியிடம். நீங்கள் தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு மனிதராக வர எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு நாளும் நான் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேர மாட்டேன் என்று சொன்னேன். ஏன் என்று கேட்டார். அதுக்கு நான் ஒரு காரணம் சொன்னேன்.
பிறகு அவர் ஷோவை பார்த்து, ஷோ நீங்கள் சொன்னால் கேட்பார் சொல்லுங்கன்னு. ஷோ சொன்னார், உங்கள் விளையாட்டுக்கு நான் வரலை, நீங்கள் அவரை கூப்பிட்டீங்க, அவர் வரலைன்னு சொல்லிட்டாரு, அதோட விட்டுடுங்கன்னு. அன்னைக்கு நான் போயிருந்தா நீங்கள் 40 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும், நான் தான் சீனியர் மோஸ்ட் மேன் இன் பிஜேபியாக இருந்திருப்பேன். இன்றைக்கி நான் அகில இந்திய பிஜேபியில் கூட பெரிய ஆளாக இருந்திருப்பேன். இதெல்லாம் பேச்சே கிடையாது. நான் 25 வருஷம் இருந்தால், நான் 30 வருஷம் இருந்தால், நான் அவரை விட சீனியர், நான் இவரை விட சீனியர், இதெல்லாம் இல்லை. அவங்க கவர்னர் பொசிஷன் வேற 2 இது மாநிலத்தோட கவர்னர் பொசிஷனை வேற விட்டுட்டு அவங்க இப்போ வந்து எதுக்காக வந்தாங்க? தியாகம் பண்ணுறதுக்கா? என்ன நீங்கள் எல்லாரும் பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நான் அதுதான் ஒரு நேர்காணலே சொன்னேனே, இவர்கள் என்ன புத்தரா? இவர்கள் வந்து அரண்மனை சுகங்கள் அனைத்தையும் ஒரு நாள் மக்கள் நலனுக்காக முற்றாக மறுதளித்து துறந்து விட்டு அனைவரிலும் இருந்து விடுபட்டு காட்டுக்கு போய் உலக மக்களின் துயரங்களை துடைப்பதற்கு எது வழி என்று ஆய்வு செய்து தன்னையே வருத்தி கொண்டு தவம் இருந்த புத்தர் மாதிரியாங்க இவர்கள். அங்கே போய் சுகமாக ஒரு பக்கம் இவர்களே கனவு கண்டிருக்க மாட்டாங்க. ஆந்திராவுக்கு தெலுங்கானாவுக்கு கவர்னராக இருப்போம், பாண்டிச்சேரி கவர்னர் இல்லை, எல்லை மீறியது. நான் எப்பொழுதும் ஒன்று சொல்லுவேன், கண்ணதாசன் ஒரு முறை அழகாக எழுதியிருப்பார், என்னென்னா தகுதிக்கு மீறிய பதவியும் திறமைக்கு மீறிய செல்வமும் சேர்ந்து விட்டால் தலைகால் புரியாதுன்னுவார். ஒன்று தகுதிக்கு மீறிய பதவி வந்தாலும் தலைகால் புரியாது, திறமைக்கு மீறிய செல்வம் சேர்ந்தாலும் தலைகால் புரியாது. இங்கே அதுதான் இந்த அப்படியே நான் தமிழிசைக்கு கொண்டு போய் வைக்கிறேன். நீங்கள் வந்து தமிழிசை ஏதோ பிஜேபியில் தமிழ்நாட்டில் தாமரை மலரும் எந்த நேரத்திலும் மைக்கு முன்னால் இந்த அம்மா குரல் கொடுத்துன்னே இருப்பாங்க, எப்பொழுது மைக்கு போட்டாலும். சார் அவங்க இருந்தபோதும் சரி, இலகணேசன் அவங்க இருந்தபோது வளராத, அவ்வளோ தூரம் வளராத அந்த பிஜேபி, ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து 3 வருஷத்தில் பிஜேபி பெரிய லெவலில் உயர்ந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம் இல்லை சார்? சந்தேகமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து அண்ணாமலையினுடைய அரசியலுக்குள்ள நிறைகளும் இருக்கின்றன, குறைகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையுமே நாம் சேர்த்து பார்க்கணும். அப்போ இதெல்லாம் இவங்களும் பார்த்துட்டு தானே சார் வந்திருப்பாங்க. அப்போ இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி உள்ள உட்காந்து டைரக்டாவே பேசி தீர்த்திருக்கலாம்? அது ஒன்றுமே இல்லைங்கம்மா. அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ ஆளுநர் பதவி முடிகிறது. ஆளுநர் பதவி முடிந்து விட்டால், செப்டம்பரில் முடிகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், செப்டம்பரில் முடிந்து விட்டால் அதற்கு பிறகு அவர் யார்? பதவி கிடையாது. உடனே இன்னொரு மாநிலத்தில் அவரை ஆளுநராக போடுவார் என்று சொல்லவும் முடியாது. சரி, தமிழ்நாட்டில் பிஜேபியில் அரசியல் செய்யலாம் என்று வந்தால் எழுச்சி மிக்க மனிதனாக அண்ணாமலை இருக்கிறார். அண்ணாமலையை மீறி ஒரு இடத்தை அங்கே பெறவும் முடியாது. அப்படி என்றால் நமக்கான இருப்பிடம் எது? அவர் யோசிக்கிறார். அப்படி யோசிப்பதனுடைய விளைவு, நாம் இந்த நேரத்தில் இதை விட்டுவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் போய் நின்று ஒரு கால் வெற்றி பெற்று விட்டால், இந்த வெற்றி பெற முடியும் என்று நினைத்ததற்கு காரணமே அண்ணாமலையின் உழைப்பு தானே. அண்ணாமலை 234 தொகுதிகளிலும் என் மண் என் மக்கள் என்று கடுமையாக முயன்று உழைத்து, அதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்றுவிட்டது போல ஒரு தோற்றம் கிடைத்து, அந்த தோற்றத்தில் குளிர்காய முடியும் என்ற நம்பிக்கையோடு தென் சென்னையில் பரவலாக படித்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அந்த படித்த வாக்காளர்களிடம் நாம் போய் நின்று வெற்றி பெற்று விடலாம். அப்படி வென்றால் மத்திய அமைச்சராகலாம். இன்னும் 5 ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இந்தியா முழுவதும் வலம் வரலாம். இப்பொழுது என்ன, வெறும் தெலுங்கானா டு பாண்டிச்சேரி டு தெலுங்கானா தான் போகிறோம். அதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்தியா முழுவதும் போகலாம். இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன நோக்கம்? இந்த மக்களுக்காக வந்தீங்களா நீங்கள்? எனக்கு உங்களை பற்றியெல்லாம் தெரியாதா? நீங்கள் அத்தனை பேர் யார் யார் எதற்காக அரசியல் செய்கிறீர்கள், என்னென்ன செய்கிறீர்கள் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். இதை சொல்வதனால விமர்சனங்களை வைக்கலாம். இப்பொழுது வந்து இதற்காக இதில் எதுக்கு ஜாதி சாயம் பூசுறீங்க? இதில் ஜாதி சாயம் பூச வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நான் தமிழிசையை பற்றி பேசுகிறேன் என்றால் எனக்கு அந்த தமிழிசையிடம் தனிப்பட்ட பகையா? ஒன்றும் இல்லை. நான் சொல்வது சரியா இல்லையா? நான் தெளிவாக ஒரு ஸ்கேல் வச்சுருக்கிறேன் எல்லாருக்கும். அது அண்ணாமலை ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், யாராகட்டும். நான் ஏற்கனவே சொன்னது தான் மறுபடியும் இங்கே பதிவு செய்கிறேன். ஒரு நீதியரசராக நீங்கள் போய் நாற்காலியில் உட்கார்ந்து விட்டால், அந்த நீதியரசராக இருந்து பதவி காலம் முடிந்து வெளியே வந்தால் அரசியலுக்கு வரக்கூடாது. அரசியல் உலகம் என்பதே ஒருவரை ஏற்பதும் இன்னொருவரை எதிர்ப்பதும் தான் அரசியல். எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் அரசியல் இல்லை. ஆனால் ஒரு நீதியரசராக நீங்கள் அந்த நாற்காலை உட்கார்ந்து விட்டால்
அனைவருக்கும் பொதுவாக மட்டுமே நடுநிலையில் நின்று நீங்கள் உங்கள் தீர்ப்பை வழங்க வேண்டும். அப்படி நடுநிலையில் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் தராசு வச்சிருக்கான். எது பக்கம் சரி எது பக்கம் தவறு என்று ஆளை பார்த்து முடிவெடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நீதி தேவதை கண்ணை கட்டின்னு உட்காந்துருக்கா. அப்போ அந்த இடத்தில் இருந்து நீங்கள் உச்சநீதிமன்றம் வரை போய் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்று வந்த அதற்கு பிறகு அரசியல் களத்துக்குள்ளே வருவது என்பது பிழை. அதே ரஞ்சன் கோகாய் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அஸ்ஸாமிலிருந்து ரஞ்சன் கோகாய் ராஜ்யசபாவுக்கு வருகிறார். அது மோடி அரசு தான் செய்தது. அது மாதிரி ஒருவர் நீதித்துறையில் இருந்து அரசியலுக்கு வருவது எப்படி பிழையோ, ஒரு ஆளுநராக பொறுப்பேற்று அதில் அமர்ந்து விட்ட பிறகு நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். அதற்கு பிறகு இறப்பு தழுவுகிற இறுதி நாள் வரையில் நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. இல்லை எனக்கு அரசியல் தான் முக்கியம், நான் ஐ எம் a பொலிட்டிக்கல் அனிமல் என்ன, அதனால் நான் அரசியலை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னா ஆளுநர் பதவி கொடுக்குற போதே ஐயா எனக்கு இப்பொழுது தான் 50 வயது கடந்து இருக்கிறது, இன்னும் நிறைய வயது இருக்கிறது, என்னால் நன்றாக உழைக்க முடியும், நான் அரசியல் செய்யத்தான் விரும்புகிறேன், எனக்கு இந்த ஆளுநர் பொறுப்பு வேண்டாம் என்று நீங்கள் அப்பொழுது மறுதளித்து விட்டு பேசினால் சரி. கொடுத்த உடனே போய் உட்காந்துட்டீங்க, மாறி மாறி வலம் வந்தீங்க, நான் ஆளுநராக இருந்தேன் நான் ஆளுநராக இருந்தேன். என்ன உலகத்தில் இல்லாத ஆளுநராக நீங்கள் இருந்துட்டீங்க? ஆளுநராக ஒருவர் உட்கார்ந்து விட்டதாலேயே மிகப்பெரிய ஆளுமையாகி விட முடியுமா ஒருவர்? இப்படி தான் மனதளவில் ஒரு ஜெயலலிதாவா? எனக்கு அந்த அம்மாவுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த அம்மா அடிக்கடி நான் தியாகி மாதிரி அவர்கள் பேசுவது, அக்கா அக்கா என்று தன்னை இவர் யார் அக்கா என்று கூப்பிட்டான்? எந்த வாக்காளன் இவரை அக்கா அக்கா என்று அழைத்தான்? இதையெல்லாம் நான் கேட்பதனால எனக்கு ஏதோ தமிழிசை மீது பெரிய கோபம் இருக்கிறது இல்லை. அவங்களுடைய தந்தை காலத்தில் அவரோடு சேர்ந்து அரசியல் செய்தவன் நான் குமரியானந்தன் வீட்டிற்கு போன பொழுது சின்னஞ்சிறு பெண்மணியாக நின்று வரவேற்றவர் தான் தமிழிசை. அதனால் எனக்கு தமிழிசை மேலே எந்த குறையும் இல்லை. தமிழிசையை சொல்வதனால் என்னை யாராவது விமர்சிக்கிறான்னு வச்சுங்க, நான் இதுவரை சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இதுவரை வாழ்க்கையில் 76 வயது வரை சொல்லாத ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். தமிழிசை எந்த சமூகம் அந்த சமூகம் தான் தமிழறிவு மணியணும், புரியுதா? அதனால் நீங்கள் வேறு யாராவது சொன்னால் கூட இப்போ என்னையா அந்த சமூகத்தை சார்ந்தவர் இப்படி சொன்னேன், நான் அந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்று அரசியல்வாதியாக இருந்திருக்கணும், இல்லை என்றால் நீங்கள் ஆளுநராக இருந்து விட்டு வீட்டிற்கு உட்கார்ந்துருக்கணும். ஓகே, இதெல்லாம் இல்லை. உங்களால் இந்த கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வளரலை. இளைஞர்கள் எல்லாம் இந்த கட்சிக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கலை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தீர்கள். ஒரு பெண்மணி முடிந்தவரை உங்கள் சக்திக்கு உட்பட்டு நீங்கள் திரும்ப 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 நிருபர்களை சந்திப்பது, பேட்டி கொடுப்பது, தாமரை மலரும் மலரும் என்று உங்களை ஏளனம் செய்தவர்கள், ஏகடியம் பேசியவர்களை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் தொடர்ந்து இயங்கினீங்க. அதற்காக கொடுக்கப்பட்ட பரிசு தான் அது. கரெக்டு தான் சார். அந்த பரிசை உங்களை உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைத்தது யாரு? அமித்ஷா தானே, உள்துறை அமைச்சர் தானே. இதை அமித்ஷா இப்போ அவர் கண்டிக்க கூடாதுன்றதை சொல்லல, ஆனா ஒரு பதவியேற்பு விழாவில் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்றதை தான் சார் ஒரு விமர்சனமா பார்க்க. பதவியேற்பு விழாவில் அவர் செய்தார் என்று சொல்வது, இப்போ நான் அமித்ஷாவை ஆதரிக்கிறவனா? நான் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒருவர் மீது குறை சொல்லுகிற பொழுது நீங்கள் அந்த குறைக்கு உட்பட்டவராக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுது பொதுவெளியில் நீங்கள் அண்ணாமலை பற்றிய விமர்சனங்களை வைக்கிற பொழுது அவர் பொதுவெளியில் என்னை மிரட்டினார் என்று சொல்வதற்கு என்ன இருக்கு? அவங்க சொல்லல, இருந்தாலும் அவங்க சொல்லல, ஆனால் பொதுவாக அது பார்க்கிறப்போ தெரியும். இப்படி அதாவது சுட்டு விரலை திரும்ப திரும்ப சுண்டு விரலை அசைச்சு அசைச்சு காட்டினா இதை இந்த ஆள்காட்டி விரலை என்ன அர்த்தம்? வளச்சிருவன் உன்னை அப்படின்னு தான் இப்படி காட்டுவான் தான் எந்த மனுஷனும், புரிகிறதா? அதை ஒரு முறை அவர் சொல்லலை, அப்படி திரும்ப 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 அந்த மனிதன் காட்டுறாரு. அதனால அந்த உடல் மொழி, அது பாவனை எல்லாமே மிரட்டல் தான். அப்படி மிரட்டுவது பண்பு இல்லை. ஒரு உள்துறை அமைச்சராக இருப்பவர், குறிப்பாக ஒரு பெண். அதனால் அந்த பெண்ணை போய் அவர் பொது மேடையில் அனைவரும் பார்க்கிறார் போல் மிரட்டியது தவறு. ஆனால் அவர் மிரட்டுவதற்கான களம் தவறு என்கிற பொழுது அதற்கு முன்பு நீங்கள் அண்ணாமலை பற்றி நீங்கள் இந்த கூட்டணி குறித்தும் அண்ணாமலை குறித்தும் நிருபர்களிடம் பொதுவெளியில் விமர்சனங்களை வைத்தது தவறு. ஆனால் இவ்வளோ தூரம் நான் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு பதில் சொன்னீங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி.